Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் ஒரு immunity boosting recipe வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ரெசிபியை வந்து டெய்லியுமே நீங்கள் சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் சேர்த்து எல்லாருமே சாப்பிட்டீங்கன்னா உங்களோட இம்யூனிட்டி லெவல் வேறு லெவலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்கும். ஸோ வாங்க இந்த பூஸ்டிங் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போவோம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து செகண்ட் கிவ் அவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் வின் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ரெசிபி நம்ம செய்ய போகிறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபி வந்து என்னென்னா முருங்கை இலை பொடி தான். ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். ஸோ அந்த எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ பூண்டை வந்து நல்லா வந்து எண்ணெயில் கருகாமல் பொரிய விடணும். ஸோ இதுக்கு நீங்கள் இரும்பு கடாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெசிபியோட லெவல் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அதனால் இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இதோடு வந்துட்டு ஒரு சின்ன துண்டு புளி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ட்ரையாக வந்து வறுக்க போகிறதில்ல. இதை வந்து லைட்டாக எண்ணெயில் தான் நம்ம வறுத்தெடுக்க போகிறோம். ஸோ இதை ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு. இது ரெண்டுத்தையுமே நான் எடுத்து தனியாக வச்சிடுறேன். ஸோ இதே எண்ணெயில் வந்துட்டு நான் ஒரு வரமிளகா 6லேருந்து 7 வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து ஒரு கட்டு முருங்கைக்கீரை வந்து சேர்க்க போகிறேன். ஸோ அதுக்கான அளவு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க. அதில் ஈரம் இருக்கக்கூடாது. ஈரம் இல்லாமல் பார்த்து ட்ரையாக இருக்கிற மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை வந்து கருகக்கூடாது. லைட் க்ரீனிஷாக இருக்கும் போதே வந்து அது தனியாக எடுத்து வச்சிடணும். ஸோ இதோட வந்துட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸையும் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் சுத்தமாக வந்து காலி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். ஞாபகம் இருக்கட்டும், எந்த ஒரு பொருளும் வந்து கருகக்கூடாது. லைட்டாக பொன்னிறம் மாறின உடனே நீங்கள் வந்து எடுத்துடணும். ஸோ இதுவும் வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு அதே அளவுக்கு வந்துட்டு உளுந்து வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் இதில் எந்த உளுந்து வேணால் சேர்க்கலாம். வெள்ளை இல்லைன்னா வந்து கருப்பு உளுந்து கூட சேர்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். சேர்த்து அதையும் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் வந்துட்டு மிளகு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். இதையும் வந்து அது லைட்டாக பொட்டுற அளவுக்கு வந்ததுக்கப்புறம் அதை தனியாக எடுத்து வறுத்தெடுத்துடணும். இப்போ இதோட கடலைப்பருப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து உங்களுக்கு கருகாமல் வந்துடும். அழகாக வந்து எடுத்துடலாம். அடுத்து நம்ம இதில் முருங்கை இலை இருக்கு இல்லையா, அதை வந்து நான் பூவு இலை அப்புறம் அந்த குச்சி அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் எதையுமே நான் விடலை. எல்லாத்தையுமே வந்துட்டு உதுத்தி எடுத்து நான் வந்துட்டு கழுவி நம்ம வந்து ஒரு 2லேருந்து 4 நாள் வந்துட்டு நல்லா வந்து ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாது. லைட் வெயிலில் வச்சு எடுத்தது தான் இது. நல்லா நமக்கு தொட்ட உடனே அப்படியே க்ரஷ் ஆகும். அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து அதை எடுத்துகிட்டு இந்த வேலையை செய்யணும். ஸோ அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதோட கல் உப்பு டேஸ்ட்டுக்காக சேர்த்துருக்கோம். அது கூட வந்து பெருங்காயத்தூள். ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றதுக்கு மாதிரி நீங்கள் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ப்ளஸ் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்துட்டு ஒரு வாட்டி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா கல்லுப்பு சேர்க்குறதுனால அதில் ஈரத்தன்மை இருக்கும். அதனால் அதை நீங்கள் ரோஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நல்லா வந்து கொஞ்சம் ஆற விட்டதுக்கப்புறமா நம்ம 2 பேட்சாக மிக்சியில் போட்டு அடித்து பொடி பண்ணி அதை வந்து நம்ம ஒரு நியூஸ் பேப்பரில் வச்சு நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த பொடியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் அழகாக வச்சுட்டு
ரொம்ப நாள் வரணுன்னா ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றுமே ஆகாது. டெய்லி வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் எல்லாருக்குமே 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சாப்பாட்டோட கலந்து சாப்பிட சொல்லுங்கள். உங்களோட இம்யூனிட்டி வந்து அவ்வளோ அழகாக பூஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படியும் சாப்பிட்லாம், இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி தோசை இட்லிக்கு தொடுத்துக்கு கூட வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ரெசிபி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.